ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புட்டு ரெசிபி தான். புட்டுனாலே கோதுமை மாவு, அரிசி மாவு, கேழ்வரகு மாவுன்னு பண்ணுவோம். இது வந்து சப்பாத்தியில் எப்படி புட்டு பண்ணலாம், அதுவும் டேஸ்டியான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ்னால் இதுதான். நட்ஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன், ஏலக்காய் பவுடர், நெய், அப்புறம் தேங்காய் வந்து துருவுனது, கோதுமை மாவு பிசைஞ்சிருக்கேன், அப்புறம் சர்க்கரை. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை எடுத்து இது மாதிரி ரவுண்டாக வந்து திரட்டிக்கலாம், சப்பாத்தி மாதிரி. நெக்ஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய்யை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கலாம். புட்டுனாலே நெய் இருக்க தானே செய்யும், அதனால் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை திருப்பி பூ மாதிரி இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி மாதிரி திருப்பி திரட்டிக்கலாம். திரட்டிட்டு ஒரு அடுப்பில் தவா வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி அதில் போட்டுடலாம், மாவை. நெக்ஸ்ட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு லைட்டாக வேகும். இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வருது. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். புட்டுனாலே நெய் இருக்க தானே செய்யும், அதனால தான் நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சப்பாத்தியை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பூவாக ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், போட்டாலே பூவாக கீழே விழுது பாருங்கள். இதை வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதோட ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு தான். நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸு, நான் பாதாம் முந்திரியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். தேங்காவை மிக்சியில் அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதோட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை மாவெல்லாம் வேக வச்சு எடுத்து அதுக்கெலாம் டைம் ஆகும். அதுக்கு இது மாதிரி சப்பாத்தி செஞ்சு, வேஸ்ட்டான சப்பாத்தியில் இது மாதிரி அழகாக நம்ம செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.